ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்துட்டு எங்கள் பாட்டி கொத்தவரங்காய் பொரியல் எப்படி பண்ணுறாங்கன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு காயை வந்துட்டு நல்லா வெட்டிட்டு வேக வச்சிடணும். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் போட்டு காஞ்ச மிளகாய் ஒரு 2 காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா பொரிக்கணும். பெங்களூரில் பார்த்தீங்கன்னா நல்ல மழை, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்க, ரெயின் ட்ராப்ஸ் தெரியுதுங்களா? நல்லா மழை பெஞ்சிட்டு இப்போ வந்து சாரல் அடிச்சிருந்துச்சு. பக்கத்தில் பாட்டி வந்து ரசம் வச்சுக்கிறாங்க. ரசம் வீடியோ ஆல்ரெடி நான் வந்து போட்டுக்கிறேன், விலாகை போட்டுக்கிறேன் நம்ம சேனலில் பாருங்கள். காஞ்ச மிளகாய் நல்லா பொரிச்சுது. அதுக்கப்புறம் ஒரு பல் பூண்டு போடணும். பூண்டு காஞ்ச மிளகாய் நல்லா கொஞ்சம் வதக்குந்தோம். உளுந்து கடுகெல்லாம் போட்டாச்சு. அப்புறம் ஒரு வெங்காயம் போடணும். ஒரு வெங்காயம் போட்டு நல்லா கிளறி விடுங்க. அப்புறம் கருவேப்பிலை போடணும். கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிச்சதும் பெருங்காயம் போடணும். பெருங்காயம் வந்து ஜீரணத்துக்கு போட்டுருது. அப்புறம் நம்ம வேக வச்சுக்கிறோம்ல காய், அந்த காய் வந்துட்டு நம்ம வந்துட்டு இதில் போட்டுடணும். காய் போட்டிருந்தோம் நல்லா கிளறி விடுங்க. அப்போ தான் அந்த எண்ணெய் வந்துட்டு எல்லாமே அந்த நம்ம போட்டுக்கிறது எல்லாமே காஞ்ச மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை வந்துட்டு எல்லாமே வந்துட்டு மிக்ஸ் ஆகட்டும். அப்போ தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். கொஞ்ச நேரம் தட்டை போட்டு மூடி வச்சுருங்க. காய் வெந்திருந்தோம். சுவையான கொத்தவரங்காய் எங்கள் பாட்டி ஸ்டைலில் நாங்கள் பண்ணிக்கிறோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்ச நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.